சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பேபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை. அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. ஆம், பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது. அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது. நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே. உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம். ஓ, ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்ப எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான்
நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்தி. விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். ஹா, இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஓ இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸ சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன், நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடித்து விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னுடைய தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னுடைய தொப்பியையோ அல்லது என்னுடைய நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவற விடாமல் இருங்க. எப்போதும்
இப்போது நான் என்ன சாப்பிட விரும்புகின்றேன் என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு அழகான சாண்ட்விச்சை விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை, சுலபம். பொருட்களை நகர்த்த முடியும். அது கூட சரி. அனைத்தும் தற்போதையது. Credo, Cis, Hombeaches, சதி பண்றான். Trickery phone. மேல்புறத்தை அப்ரேடால் மூடுகிறோம் இப்போது. அதே போல எல்லா பக்கங்களிலும் வெட்டுவோம். எதிரே வரா. என்னை பிரதிபலிக்கவும். பிரெடியின் மேல் மயோனைஸ் விடுவோம். இதுல ஊறி இருக்கணும். இப்ப இது நமக்கு பச்சிமிக்காங்கள வேணும். அவை ரொம்ப காரமா இருக்கும். அதை நான் பொடி செய்ய போறேன். ஒரு முள்ளில பயன்படுத்தி. சரி, அது நிறைய பலமாக இருக்கிறது. எனக்கு தோணுது அதுக்கு போதும். நன்றி நன்றி, ரொம்ப சுவையானதாக உள்ளது. Certi Saint Duasho, honey Lawning Cruise Pristernek Frining. Enne Melakam. உங்களுக்கு சில ஜோக்ஸ்கள் வேண்டும் தானா? உங்களுக்கு ஜோக்ஸ் கிடைக்காது. ஏன்? வேறு ஒண்ணும் இல்லை. அட பெரிய விஷயம். வகை வகையான சீஸ் அவங்க கைக்குள் நிறங்கள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டவையா? வாவ், ஒரு பர்கர். எல்லாவற்றையும் உருக்கி விடுவோம். இது மிகவும் குளிர்ச்சியானதாக திரண்டது. அடடா, அருமை. இந்த சித்திரயூத்தை பாருங்கள். இது ரொட்டியால் செய்தது. மேலும் இது மிகவும் ருசியாக உள்ளது. அருமை. ஓ மை காட். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் எனக்கு உதவினீர்கள். எல்லாம் சரியா? நிறுத்துங்கள். சரி, என்னோட சாண்ட்விச்சுக்கு எல்லாமே சும்மா அழகா இருக்கு. உங்க நல்ல இல்ல, நான் முடிச்சிட்டேன். யோ காத்திரு, நான் இன்னும் முடிக்கல. ஆனா நான் வேகமா ஏதோ சில செஞ்சுறேன். அட பாத்தி, ட்ரஷ்ல என் கிடைச்சதுதான். அதுவும் சாப்பாடு. இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கின்றது. ஒரு வாழைப்பழத்தோல், கொஞ்சம் பேர்க்கம். நான் முன்கூட்டியே சுவைத்தேன், குழந்தைக்கு சுலபமாக திங்கக்காக. ஏய், நான் இதைத்தானே சாப்பிட்டிருப்பேன். ஓ, இந்த அருவருக்கிய வாடை என்ன? ஜாம்பி இல்ல. மாமி லைன், இந்த அழகான சாண்ட்விச்சை பாருங்கள். இது பல நிறங்களில் இருக்கிறது. ஆமாம், இது அருமையாக இருக்கிறது. என்றால் நான் அதை என்னால் சமைத்தேன். மிக ஆச்சரியமாக உள்ளது. நேரம் இருக்கு. இப்போது புதிய பிரிந்து படகில் விடுகிறேன். போகலாம். ஆஹா, நான் இப்போ புரிந்து கொண்டேன். இது மிகவும் 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 காரம். மிகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா? ஒரு வாட்டர் கன். நன்றி. எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, இந்த முறையே நான் கோஸ்டா வைக்கிற குழம்புடன் வேண்டும். அது பாஸ்தா எவ்வளவு பழமையானது. இதோ கருப்பு நிறத்திலானவை. என் பிடித்த நூடுல்ஸ். ஆஹா, சரி, நானும் ஏதாவது செய்யணும். திருப்தி, இது மீண்டும் முயற்சிப்போம். அச்சசியமானது. அந்த பபுளை பார்த்தீர்களா? அதுதான் பபுள் கம்மைம் என்று கப்படுவது. நாயக்காடு பார்த்து ராவுஜி, அழகாக இருக்கிறது. இதை உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்க உண்மையில் எரிச்சல் ஊட்டுகிறீர்கள். நீ என் நாய் மீது இருக்கிறாய். ஐயோ,
ஓ, அழாதீர்கள். தயவு செய்து நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் வெள்ளமாக்குவீர்கள். அங்கே உலகளாவிய வெள்ளம் எங்களுக்கு தேவையில்லை. அது சரி, அதற்கும் சில நன்மைகள் உண்டு. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைத்து விட்டது. பாஸ்தா சமைக்க இதற்கும் நேரமாகிவிட்டது. அதை உடைத்து உள்கொள்வோம். இந்த தக்காளி பேஸ்ட் எனக்கு கொடுங்கள். There are large rooms here. இது பின் என் கருப்பு நூடுல்ஸ். Very Instagrammable. நீங்கள் சில நண்பர்களுடன் முடிப்போம். ஓ ஓ ஓ அதுதான் நான். என் கோரிக்கை வேலை செய்கிறது. நானும் ஒன்றை குக் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். நான் சாம்பிள் எடுத்து அதை உருட்டுறேன். அது பிளாடாக இருக்கணும். இப்ப இந்த சாம்பிளில இருந்து நூடுல்ஸ்களை வெட்ட போறேன். அதற்காக ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்துவேன். ஆம், இது எவ்வளவு மென்மையார் மற்றும் அழகாக இருக்கிறது. இப்போது நான் நுடல்லாவை எடுத்துக்கொள்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. என் நூடில்களின் மேல் அதை ஊற்றுகிறேன் மற்றும் குமிழ் நிறங்களுடன் இருந்தால் இன்னும் அழகானது மற்றும் ரசனைக்கும் பொருத்தம் உள்ளது. அது என்னவான வழி? ஓ, எல்லாம் தீப்பிடித்து விட்டது. மீண்டும் இங்கே ரொம்ப நல்லதா? கிளவன், உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், மன்னிக்கவும். எனக்கு தெரியவில்லை. விஷயம் கடக்க போகிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. மேலும் இச்சங்கேஷ கீற்றுகள் மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளன. மன்னிக்கவும். அந்த குமிழிய பாருங்களேன். நீங்கள் அதை விரும்பியதிலே மகிழ்ச்சி. ஓ இல்லை, ஓ இது என்ன காங்கர்த்தமானது. நான் இதை பயனுக்கு தின்றுவிட முடியாது. சரி, என்னை விட்டு போகட்டும். ஜெயித்தவன் ஜோக்கர், மிஸ் செகண்ட்ஸ். நான் மிகுந்த முயற்சி செய்தேன். 2 1 நான் இப்போது உன்னிடமிருந்து கப்கேக் சாப்பிட முடியாது. எல்லோரும் தயாராக இருப்பதாக தெரிகிறது. தொடங்கவும். நான் பணம் கப் கேக் செய்வேன். அதேயா, மாவு நிறைய இருக்கின்றது. மாவுக்கு எனக்கு ஒவ்வாமையா? எப்படி நடந்தது? சரி, அதை ஒரு கேத்துல வச்சேன். அடுத்ததாக மாவை கலப்பேன். எனக்கு ஒரு சிறப்பு சாதனம் இருக்கின்றது. நினைவாக பாலை ஊற்றுவேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்கள் விரும்புவீர்கள் என்பதில் எனக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ வேணும் முட்டைகள். ஓ, அந்த ஜவ்வு சரியாக போகவில்லை. என் முழு முகமும் அழுக்காகிவிட்டது. நன்றி, அது தண்ணீரில் உள்ளது. அட, நன்றி. சிரிப்பு எனக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்கள் அறிவீர்களா, இது எவ்வித கோமாளிகளுக்கும் சிறந்த இடமாக இருக்கும். சரி, செல்லலாம். எனக்கு எந்த மட்டும் வேணாம். உங்களை கொதிர்கிறேன். அப்போ மன்னிக்கவும். ஸ்ட்ராபெரி பண்ணலாம். அதை அங்கே குத்தி என் கேக் கலவைக்குள் ஊற்றி விடுகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவையோட ரொம்ப சுவை இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிறேன். அந்த சீரமைப்பை கவனிக்கவும். அதை பேக்கிங் டிஷ்ஷில் ஊற்றி ஓவனில் வைக்கின்றேன். அது நியாயம் இல்லை. இதுல இறங்கிடலாம். நான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். அது அழகாக உள்ளது. பார்ப்போமா?
இல்லையா? ஹா! யோசனை பிடிச்சதா? இதை பார்க்கவும் சான்றிதழ். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ மை காட்! நீங்க முறும் வினோதமா இருந்தீங்க. அருமையான யோசனை கிடைத்தது. நாங்கள் சிறப்பு கப் கேக் ஒன்றை தயாரிக்க போகிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தியால்வியாக உள்ளது. என்னுடைய கணக்கு இப்போ சரியானது. ஹலோ, என்ன பிளேக்? ஹலோ, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். என்ன நடக்கிறது? அன்றாடா கப் கேக். நான் அதை ஓவனில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும். அது சரியான மாதிரி இருக்கு. இது எரியல. என்ன ஒரு அருமையான கேக் இது. இப்போ அதை அலங்கரிக்க நேரம். நான் கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். நான் அதை மாலை வச்சு அதுவும் சரி, கப் கேக் தயார். என்ன ஒரு அழகான சின்ன வாவ்வால். என்னிடமெல்லாம் எதுவும் இல்லை. கூடாத யோசனை. அங்கே என்ன இருக்கின்றது? உங்கள் கைகளில் மார்ஷ்மெல்லோக்கள். இப்போ நமக்கு கொஞ்சம் கிரீம் தேவை. மஞ்சள் மற்றும் சிகப்பு. பார்த்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு பலூன். தெரியாமலா நாம் எல்லாம் பலூன்கள் பயம். அதனால் தான் நீ என்ன என்ன உதவுங்கள்? ஒரு பளீர் உள்ளது, அதுவும் ஒரு பெரிய கப் கேக். உதவுங்கள். ஆஹா, இது மிகவும் சுவையானது. கேலாட்டியின் தலையை 10 அளவில் 10. கேக் ரொம்ப நல்லது. அது அருவருப்பானது. இது என்ன? அவை உண்மையான வன்சாதிகர்களா? என் பேர் கேட்கல. என்ன சுவாரஸ்யமான வடிவமைப்பு! நிச்சயமாக. முதலில் திருப்பத்தை முயற்சி செய்யவும். எனக்கு பசிக்கிறது. இதோ கேக் ஒன்று குறிக்க போகலாம். பெருமையாகும். அருமையானது. ஒலி அளவு அதிகம். சால்ஸ், அது சற்றே சிறப்பாக உள்ளது. எரி ஹூரே, என்னுடைய கப் கேக் சிறப்பானது. அது என்ன? மன்னிக்கவும். ஜோக். ஹேய், புதன்கிழமை. வா, இதை ஒன்றாக திறக்கலாம். அது என்ன? அது ஹப்பா பப்பா. அதை நக்குவது குளிர். கடித்து பார்க்கிறேன். அருமை. தயவு செய்து. ஓ, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அது பயங்கரமாக இருக்கிறது. கவலைப்படாதே, அடுத்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். தயார். புதன்கிழமை. அந்த கத்துக்களை கேட்க நான் விரும்பவில்லை. நான் அதை நக்கி பார்க்கிறேன். அதை திறக்கிறேன். ஓ, நான் ஒரு சுவையை தேர்ந்தெடுக்க முடியும். எனக்கு கருநெல்லிக்காய் வேண்டும். இப்போது நான் அதை நக்கலாம். ஓ, என் நாக்கு ஊதா நிறமாக மாறிவிட்டது. என்ன? ஏனிட், இதை எடுத்துக்கொள். ஆம், ஆனால் நான் சுவையை மாற்ற விரும்புகிறேன். முடியாது. நர்ஸ் காண்டி சுவை, எனக்கு அது பிடிக்கும். வாயில் போடுவோம். வாவ், ருசியாக இருக்கிறது. பபல் ஊதுகிறேன். வா, அது வெடித்து விட்டது. அதற்குள் நிறைய நர்ஸ் காண்டிகள் உள்ளன. நிச்சயமாக எனக்கு இது பிடிக்கும். ஏனிட், தயவு செய்து அதை பகிர்ந்து கொள். பேராசை காட்டாதே. அது எங்களுக்கு போதவில்லை. சரி, ஏனிட். மன்னிக்கவும் நண்பர்களே, இது எனக்கு போதவில்லை. சுவையாக இருக்கிறது. இதை திறக்க பயமாக இருக்கிறது. புதன்கிழமை
நீங்களா? பார்க்கலாம். என்ன? கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். ஏய், கடிக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் அதை நக்க வேண்டும். ஆஃப். இதை எனக்கு யார் கொடுத்தது? இந்த டோனட்டை எனக்கு கொடு. இது மோசமாக இருக்கிறது. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. அதன் நாற்றம் அருவருப்பாக இருக்கிறது. மோசம். ஏனட் பேடே, இது உன் முறை. உண்மையா? சரி, காத்தீரு. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இதை சாப்பிட வேண்டியிருந்தால் அதை அழகாகவும் சுவையாகவும் செய்யலாம். விப்ட் கிரீம் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ். புதன்கிழமை. இது ஒரு கூல் ஐடியா. அட, இது சுவையாக தெரிகிறது. இதை பரிசோதிப்போம். ஓ, முடியாது. அழகாக இருக்கிறது, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நிறுத்து. எனக்கு என் பையில் ஏதோ இருக்கிறது. இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏனேட், இன்னும் சில நிமிடங்கள் காத்திரு. நான் இனி காத்திருக்க முடியாது. நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி, ஆன். முடிவாகிவிட்டது. நான் முதலில் இதை திறக்கிறேன். ஓ, அருவருப்பான கேக். ஓ மை காட். ஆஹா, எதுவும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை பற்றி என்ன? மீண்டும் ஒரு கடி எடுக்கிறாயா? நான் அதை நக்க வேண்டும். சரி சரி, நான் முதலில். இந்த கேக் உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. கிரீமை முயற்சிப்போம். என்ன அருமையான சுவை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் எல்லா கிரீமையும் நக்க போகிறேன். ஆம், புதன்கிழமை. நிறுத்து. என்ன செய்கிறாய்? என் சடங்கை கலைக்க விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். உன் முறை. ஆமா, நான் இதை இனி சாப்பிட விரும்பவில்லை. முழுவதும் நக்கிய பிறகு குறிப்பாக எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹலோ ஹென்றி, உன் பொருளை எனக்கு கொண்டு வர முடியுமா? நான் காத்திருக்கிறேன். இது யார்? என்ன? ஹலோ ஹென்றி, நீ எனக்கு அதை கொண்டு வந்தாயா? எனக்கு காண்பி. வாவ், இதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு இனிப்புகள். இதையும் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. இதோ உங்களுக்கான பணம். நன்றி ஹென்றி. பை. பிறகு சந்திப்போம். எனேட், உனக்கு விசித்திரமான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹென்றி மிக சிறந்த நண்பர். அவர் எப்போதும் எனக்கு இனிப்புகள் கொண்டு உதவுகிறார். இப்போது கேக்கை அலங்கரிப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், அழகாக இருக்கிறது. எனக்கும் இது அழகாக தோன்றுகிறது. வாவ், நாம் இதை சேர்ந்து சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. நீ என்னை முன்னால் இதை செய்யாமல் இருக்க முடியுமா? நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சரி சரி, ஒரு ஷிப். கார்டுகளை எடுத்துக்கொள்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை நக்குவது எளிது. எனக்கு எதுவும் இல்லை. ஹூரே. ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹான், செய்யாதே. அதை கையாளு. அல்லது அவளது வாய் மசாலா காரணமாக எரியும். நான் முதலில் தொடங்குகிறேன். என்ன? ஓ ஓ, எவ்வளவு காரம். நான் இந்த உணர்வை மறந்துவிட்டேன். என் நாக்கு எரிகிறது. எனக்கு தெரியும், எனக்கு பனி தேவை. என் ஃப்ரிட்ஜில் பனி இருந்தது. அருமை. இது எனக்கு நிச்சயமாக உதவும். அது மேம்பட்டது. உனக்கு இதை சொல்ல விரும்பவில்லை, அண்ணா. இப்போது உன் முறை. நான் இதை எப்படி சாப்பிடப் போகிறேன்? நிறுத்து. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது. கொஞ்சம் பால் எடுக்கிறேன். நாசோவை பால் உள்ளே மூழ்கடிக்கிறேன். வாவ், இதோ போகிறோம். ஹோம், இப்போது ருசியாக இருக்கிறது. ஓ, இதை யார் குடிக்கப் போகிறார்கள்? நான்? ஓ, அது என் திட்டத்தில் இல்லை. நான் அதை குடிக்கிறேன்.
சரி. ஓ இல்லை, என் வாயில் தீப்பிடித்தது. நான் அதை தடுக்க முடியவில்லை. அது என்ன? நான் உன்னை காத்திருக்க மாட்டேன். என் பிடித்த கமிஸ். மார்மலேட் கண்கள். ஹூரே! நான் அதை கடிக்கிறேன், அதை நக்குகிறேன். மோசமாக இல்லை. சக்தியும் இல்லை, மோசமாக இருக்கிறது. நான் ஒரு லைஃப் ஹேக் தேவைப்படும். நமக்கு முள் மற்றும் டேப் தேவை. என் விரல்களை இப்போது பாருங்கள். நான் எல்லா கமி கண்களையும் ஒரே நேரத்தில் எடுத்து நக்கலாம். இது அற்புதம். மிகவும் குளிர்ச்சியானது. வாவ், இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. இது கண்களுடன் கைகளை கொண்டது போல. நான் இதையெல்லாம் நக்க விரும்புகிறேன். தயவு செய்து எல்லாவற்றையும் நக்காதே. தயவு செய்து நிறுத்து. உன் நாக்கு நீருடன் அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். அதை திரும்ப பிளேட்டில் வைக்கிறேன். இது வேலை செய்யவில்லை. நான் அவர்களுடன் என்றென்றும் இருப்பேனா? நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் அவற்றை எடுப்பேன். ஐயோ, அது எல்லாம் உன் நாக்கில் இருக்கிறது அண்ணா. இப்போ அதை சாப்பிட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். இது என் நுண்ணோக்கி. பார்ப்போம். அடடே, எவ்வளவு கிருமிகள். அதை நான் சாப்பிட முடியாது. ஆன்டிசெப்டிக். இது எனக்கு நிச்சயமாக உதவும். இப்போது இந்த கமி கண்கள் பாதுகாப்பானவை. நன்றி நண்பர்களே. நான் தொடங்க போகிறேன். அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. ஒவ்வொரு கம்மியும் அற்புதமாக இருக்கிறது. என் நாக்கை விழுங்கப் போகிறேன். சூப்பர். பெண்களே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை என்ன? ஒரு லாலிபாப் மற்றும் ஒரு வௌவால். சரி, கார்டுகளை எடுக்கிறேன். அதை நக்குவது முடியாது. நான் அதை கடிக்க வேண்டுமா? இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, என்னால் தொடங்கலாமா? உங்களுக்கு நிச்சயமா? நான் விரும்பவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. பார்ப்போம். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு இனிமை. அண்ணே, உனக்கு குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது. சரி, எடுத்துக்கொள். அற்புதம், நன்றி. நாம் இதை முயற்சிக்கலாம். வாவ், இது உண்மையில் அன்னை விவரித்தது போலவே சுவையாக இருக்கிறது. புதன்கிழமை ஏதாவது யோசிப்போம். சரி, ஒரு ஸ்பா நாள் கொண்டாடுவது அருமை. உனோ விளையாடுகிறாயா? புதன்கிழமை அண்ணாவை பாருங்கள். அவள் வாவ்வால் வரை சென்று விட்டாள். என்ன என்ன பிரச்சனை அண்ணே? ஓ இல்ல, அது ஒரு வௌவால். நான் அதை சாப்பிடுவதற்கு அருகில் இருந்தேன். ஓ, லாலிபாப் உடைந்து விட்டது. மற்றும் வவ்வால் உயிரோடு இருக்கிறதா? நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் லாலிபாப் ஒன்றில் சிக்கியிருந்தேன். ஓ, உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுமா? இல்லை, நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இரத்தம் குடிக்கிறீர்கள்? இந்த முறை நான் அதை திறக்கிறேன். பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். அதை கடிக்கிறேன், அதை நக்குகிறேன். குளிர். மீண்டும் எதுவும் இல்லை. இது என்னை கோபப்படுத்துகிறது. அண்ணே, உன் கார்டை கொடு. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன். ஓம், சரி, இதை செய்யலாம். அது என்ன சத்தம்? நாங்கள் கார்டுகளை மாற்ற முடியாது. எனக்கு என் பணத்தை திருப்பிக் கொடு. ஓ ஓ, என்னிடம் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். அது குளிர்வதற்கு முன் அதை நக்க வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் முடியாது. ஓ, பெப்பரோனி என் முகத்தில் இருக்கிறது. அற்புதம். உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன்.
ஐயோ, அது அன்னையின் உமிழ்நீருடன் அருவருப்பாக இருக்கிறது. அதை யாரும் சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, அது நல்ல சுவை இல்லை. நான் பணத்தை கண்டுபிடித்தேன். எனக்கு அது தேவையில்லை. நீ அதை சாப்பிடுவையா? கண்டிப்பா. எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, ஒரு விளையாட்டு விளையாடுகிறையா? புதன்கிழமை இது கோக். மோசமில்ல. ஒரு கடி எடுக்கிறேன். நான் அதை நக்க முடிகிறது. அருமை. என்னிடம் எதுவும் இல்லை. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியலை. இதை திறந்து குடிப்போம். விசித்திரமாக இருக்கிறது. இது உண்மையில் வேலை செய்யலே. நீங்கள் அதை பிழிய வேண்டும். அது சுவையாக இருக்கிறது. இப்போது நிறுத்துங்கள். என்னை பற்றி என்ன? நீங்கள் எனக்கு ஒரு தேர்வு கொடுக்கவில்லை. சமீபத்தில் நான் என் சாவட்டியை கூர்மைப்படுத்தினேன். இப்போது உன்னை விட்டு விடுவோம். நன்றி. நல்லது. சரி, இங்க போறோம். பார்க்கலாம். எனக்கு போதுமான வலிமை இல்லை. வா. என்ன? புதன்கிழமை போதுமான வலிமை இல்லை. அவள் பலவீனமாக இருக்கிறாள். அது போய். நான் நன்றாக இருப்பேன். அமைதியாக இரு. எனக்கு ஒரு கருவி தேவைப்படும். ஒரு பாட்டிலை இங்கே வைக்கிறேன். ஆஹா, ஜெல்லி வருகிறது. அதை வாங்கலாம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. அது ஒரு சிறந்த யோசனை. வென்ஸ்டே. எனக்கு தெரியும். நான் ஒரு சிறப்பு கரண்டி பயன்படுத்த போகிறேன். சுவையாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. புதன், நீ எங்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? இல்லை, இது எனது மட்டும். என்னை தனியாக விடு. வழக்கம் போல. ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்தில் விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். இது விசித்திரமாக இருக்கிறது. அது சாப்பிட்ட கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும்.
நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன், மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹை, பொத்தானை அழுத்து, சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ. இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன். அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறு துளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கேக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. ஜில், கிரேஸ் மற்றும் ஜானிஸ் சமையல் சவாலில் பங்கேற்கின்றனர். முதல் பணியை என்ன, டைலர்? ஹாய், நான் ஒரு அழகான கேக் தொடங்க விரும்புகிறேன். ஆஹா. ஓ, பேரன், நாமே செய்வோம். ஓ, அது ரிமாஷ்மியாக இருக்கும். நான் எங்கு தொடங்குவது என்று தெரியும். நான் கிரீமை எடுத்து கேக்கின் மேல் பரப்புவேன். அப்படியே
என்ன சேர்க்கலாம்? அதுதான் நான் ஸ்கிட்டில் சேர்க்க போகிறேன். அடுத்த அடுக்கு மற்றும் அதே போல தொடர்கிறேன். ஒன்றாக அப்படியா? கிரீமை கொஞ்சம் சாப்பிடுவோம். இது ரொம்ப சுவையா இருக்கு. இன்னொரு துண்டு எடுக்கலாமா? இல்ல முடியாது. அல்லது எடுக்கலாமா? இல்ல. ஓ சரி, ஒரு கொஞ்சம் சாப்பிடுகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஐயோ, நான் ஒரு ஸ்னீக்கர் வடிவத்தை பயன்படுத்துவேன். அது பயன்படுத்தி கேக்கை வெட்ட வேண்டும். முடிஞ்சது. இப்போது சில பனிப்பொடி வெள்ளை கிரீமை மேல் போட்டு வடிவத்தை சமமாக்குவேன். அப்படியே ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி இது சரியானது. அந்த ஸ்னீக்கரை பாருங்கள், இது கிட்டத்தட்ட தயார். இப்போது சில உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். அலங்கரிக்கவும். இங்கே டைலரின் சிறந்த கேக் தயாராக உள்ளது. அப்படியே. ஆஹா, இது முடிந்தது. வாவ், அதழாக இருக்கிறது. என்னை தொந்தரவு செய்யாதே. வாவ், நீ ரொம்ப முக்கியமானவனா இருக்கிற அல்லது ஏதோ. சரி, ஆப்பிள், அது எனக்கு பிடிச்சது. இதை இங்க வைக்கிறேன். என் தலைக்கு ஒரு பெர்ரி எடுத்து, நான் ஒரு உண்மையான கலைஞன். சில நிமிடங்களில் கேக்குகளில் இருந்து ஆப்பிளின் வடிவம் தயாராகிவிட்டது. அருமை. நான் சாக்லேட்டை எடுத்து ஒரு பர்னர் கொண்டு ஆயத்தமாகிறேன். ஆஹா, ஆபத்தானது. ஆனால் சாக்லேட் உருகும் போது அது மிகவும் அழகாக தெரிகிறது. அது கேக்கின் முழுவதும் பரவுகிறது. ஓ, என் கைகளில் ஐசிங் உள்ளது. முயற்சி செய்வோம். அருமையாக இருக்கிறது. எப்படி? எவ்வளவு சுவையானது. என் விரல்களை நக்கலாம். என்ன விஷயம்? பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே தயாராக உள்ளனர். நான் நிறைய கேக் சாப்பிட்டேன். அது நடக்க போவதில்லை. ஓ இல்ல, என் பெரிய நுடெல்லா ஜாடி எங்கே? இந்த நூடெல்லா பேஸ்டை மீதமுள்ள கேக்கின் மீது ஊற்றி விடுகிறேன். இது அருமையாக இருக்கும். கொஞ்சம் கூட. மேலும் எனக்கு இது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எவ்வளவு வேடிக்கையான கண்கள். இப்போது நான் ஒரு புன்னகையை வைக்கிறேன். இதோ நமக்கு ஒரு எமோஜி. பூப் எமோஜி. கூலாக இருக்கிறதா டைலர்? இத முயற்சிக்கு நேரம் வந்து விட்டது. வாவ், நான் ஸ்னீக்கர் வடிவ கேக்குடன் தொடங்குவேன். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? வாவ், வண்ணமயமான காதுகள். இதை முயற்சிப்போம். இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது என்ன? ஓ, எண்ணிக்கை விளையாட்டு. நான் ஆப்பிளை எடுப்பேன். வாவ், இது நிறம் உள்ளதும் கூட. துண்டுகள் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஹா, என்ன ஒரு நகைச்சுவையான கேக் வடிவம். அதை பாருங்கள். பூப் எமோஜி. ஓ ஆம், இந்த கேக் சுவையா இருக்கு. ஓ, நான் நிறைஞ்சிட்டேன். என்ன தேர்வு பண்ணணும் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்க அனைவரும் வெற்றி பெறுகிறீங்க. ஓ, என்ன மகிழ்ச்சி. ஏ, டைலர் என்ன யோசித்திருக்கிறார்? ஒரு நிமிடம். முடிந்தது. மார்ஷ்மெல்லோவுடன் கோகோ. எனவே நான் நுடலாவை எடுத்து கரண்டி அழைக்குது. நான் கொஞ்சம் எடுப்பேன். இது ரொம்ப சுவையாவும் ரொம்ப இனிப்பாவும் இருக்குது. ஓ, அவள் ஏன் அப்படி செய்கிறாள்? நான் கொஞ்சம் கோகோவும் பாலும் எடுப்பேன். அதை பாத்திரத்தில் சூடாக்கி கோகோவை சல்லடையில் வடிகட்டி குழம்புகள் வராமல் பார்த்துக் கொள்வேன். ஆம், அப்படியே. ஆஹோ, சமைக்கும் பொழுது நான் நெசவு தொடங்குவேன். நான் இங்கே ஒரு அழகான பொருளை உருவாக்கியுள்ளேன். இது முற்றிலும் அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அது பாருங்கள். மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ்! ஓ, கோகோ ஏற்கனவே கொதித்து விட்டது. நான் அதை நேரத்தில் முடித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குவளை எடுத்து இந்த அழகான பொருளில் அணிவித்து கைப்பிடியில் ஒரு கண்ணியுடன் இணைக்கிறேன். இப்போது கோகோ ஊற்றி ஜிஞ்சர் பிரெட் குக்கீகளை சேர்க்கிறோம். நிச்சயமாக மேலே மார்ஷ்மெல்லோக்களை மறக்க மாட்டேன்.
அது கொஞ்சம் பழமையானது. எனவே சாக்லேட் பிரமிடுகளை எடுத்து பாலை சேர்க்கிறேன். அது சூடாகும் போது நான் சர்பத்தை எடுத்து கண்ணாடியை அலங்கரிக்கிறேன். ஆமா, எப்படின்றதும் முக்கியம். இப்ப நான் பால் கலப்பான் எடுக்கிறேன். இந்த அழகான சர்பத்தை கலக்கும் கண்ணாடிக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கும்படி ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இந்த தயாரான கோகோவை சேர்ப்போம். அலங்கரிக்க நேரம் அப்படி இது முடிஞ்சிச்சதா? நான் என்ன செய்யணும்? பால் நேரடியா சாக்லேட் ஸ்ப்ரெடின் ஜாரில் சேர்க்கிறேன். பின் அதில் மீதமுள்ள ஸ்ப்ரெட்டோட பாலை கலச்ச அதை விறுவிறுப்பாக குலுக்கணும். அப்படியே இப்போது இதை திறந்து மேலே மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கிறேன். அதிகமாக சேர்த்தால் அதுவே சிறப்பு. வாவ், அற்புதம். வாவ், அதற்கு அருகில் உள்ள பருத்தி மிட்டாய் முடிந்தது. காகோவுடன் கிரீம் இனிப்புகள். ஆம் பெண்களே, டைலர் சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. எங்கு தொடங்குவது? நுடெல்லா ஜாரில் கோகோவா சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேலும் இது நல்ல சுவையாக இருக்கிறது. சுவையான மார்ஷ்மெல்லோஸ். அடுத்தது பட்டியலில் இஞ்சி ரொட்டி பிஸ்கட். அவை ருசியாக இருக்கின்றன. அந்த கோகோவா? ஆம் பாட்டி, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. வாவ், இது ரொம்ப ருசியாகவும் நிறையவும் இருக்கிறது. கோகோ, இது அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த அனைத்து மிட்டாய்களையும் பாருங்கள். மற்றும் பருத்தி மிட்டாயும் இருக்கிறதா? ஆம், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க போகிறேன். மார்ஷ்மெல்லோஸ், லாலிபாப்ஸ், காண்டீஸ். நான் கண்டிப்பாக இந்த பானத்தை தேர்வு செய்கிறேன். ஆம் ஷெஃப், நீங்கள் வெற்றியாளர். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த சுற்றில் என்ன இருக்கிறது? இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். அது பை செய்வது போல எளிது. நான் உருளைக்கிழங்குகளை போட்டு கத்தானாவை தயார் செய்கிறேன். ஆஹா, நான் என் மனசு சக்தியால் உருளைக்கிழங்குகளை துண்டுகளாக வெட்டினேன். இன்னும் ஒன்று. இப்ப நான் ஒரு பானையை எடுத்து முக்கிய பொருளை தண்ணீரில் போடுகிறேன். சரி, இது கிட்டத்தட்ட தயார். ஆஹா, பிறகு மீதமுள்ள தண்ணீரை மிக்சியில் ஊற்றுகிறேன். இப்போது சக்தியை அதிகரித்து பின்னர் மாவை சேர்க்கவும். அப்படியே, ஏனெனில் நாங்கள் உருளைக்கிழங்கு மாவு தயாரிக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். Embre nas those ayuchakavers easily real and resolve pudding to seamless material. Por as sauces que singulager some pose spoons in Brazil. This candy and gurayas in Tracy. Chade, sapi கூடுதல் மாவை எடுக்கலாம். அது என்ன? ஃபங்க்ஷனுக்கு பாட்டி கான்சரை உத்தேசா பண்ணல. இப்ப நான் உருளைக்கிழங்கு பொம்மை எமோஜிகளை எண்ணெயில் போடுறேன். இங்கே வைக்கிறேன். இப்ப தட்டுல வைக்கிறேன். கெட்சப் சேர்க்கிறேன். அது அருமை. அது என்ன? எண்ணெய். இது எப்படி நடந்தது? நான் ஒரு காய்கறி தோல் உரிப்பான் எடுத்து ஒரு கருவியின் உதவியுடன் செயல்முறையை வேகமாக செய்கிறேன். இது மிகவும் வேகமாக இருந்தது. இப்போது நான் உருளைக்கிழங்குகளை விரைவாக குலுக்கி அவற்றை பானில் வைக்கிறேன். அப்படியே இருக்கிறது. அவற்றை சமைக்க விடுங்கள். இப்போது அவற்றை தட்டில் வையுங்கள். இப்போது நான் தக்காளி கெட்சப் மற்றும் இன்னும் சில சாஸ்களையும் சேர்க்கிறேன். அப்படியே இப்போது கொஞ்சம் மயோ. And now together.
ஒரு கிழங்கு சிலர்ஸ் கைகளை கியாண்டு வரப்பேயாகிறேன். இதோ மனிதா. எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? நான் எண்ணெயை எடுத்து, ஐயோ, அது அதிகமாகிவிட்டது. இங்கே தேவையில்லை. நான் உருளைக்கிழங்குகளை சேர்க்கிறேன் மற்றும் ஓ இல்லை, ஒரு மூடியை எடு. இப்போ அது தீப்பிடித்து விட்டது. ஓ இல்லை, இங்கிருந்து வெளியேறு. ஓ இல்லை. கவலைப்படாதே பேரனே, இதோ கொஞ்சம் கம்மி ஃப்ரைஸ் எடு. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஓ, இது ருசியாக இருக்கிறது. நான் மேலே கொஞ்சம் கிராமல் சிரப் சேர்க்கிறேன். அப்படியே. ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. டைலர், நாங்கள் எல்லோரும் உன்னை காத்திருக்கிறோம். சாப்பிடுங்கள், இதோ உங்களுக்கு. ஓ, நான் என் 14 உருளைக்கிழங்குகளை முயற்சிக்கிறேன். Aber das ist sehr traurig gern. They put emoji her. Ja, Hans ist justice. So, sense. It's terrible. ரொம்ப ருசியாக இருக்கு. நம்ப முடியாதது. ஜில் பண்ணது எனக்கு பிடிக்கும். நான் வென்றேன். உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சு அது ஒன்றில் யூலு கலசுத இருவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும். ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே,
நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனை எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னிஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹூ, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிடமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அது அழகாகவே இருக்கின்றது. எனினும்
என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது. நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன்.